நைட் நேரத்துல கூப்பிடுற பாரியா, வண்டி ஓடல அது ஓடலன்ட்டு. பகல்லாம் என்ன பண்ணியிருந்தா? வண்டி ரிப்பேரு நேரத்தை பார்த்தா வைக்கும், இப்பதான் வச்சிச்சே. வச்சுதோ கண்ணும் தெரியல ஒண்ணும் தெரியல. டேய் என்னடா ஸ்பானர் எடுத்து குத்துக்கிற? 17 நம்பர் ஏறா. 17 எப்படி இருக்கும்னா எட்டி அப்படியே இடுப்பு மேலே விடும்பாரு. பைத்தியத்தெல்லாம் வேலைக்கு வச்சிட முடியோ. நீயே எடுத்துக்கூடியா? ஏம்பா என்ன நீ டென்ஷனா வேலை செய்யற? ஏய் நீ அவசரம்னு கூப்பிடுற. என் பொண்டாட்டிக்கார வீட்டுல என்ன நான் கேள்வி வைப்பா எனக்கு தான் தெரியும். அவளுக்கு நான் தான் பதில் சொல்லணும். எல்லாரும் வீட்டுல பிரச்சனை தான் செய்யுது, உங்க வீட்டுல மட்டும் தான் இருக்கான்னா? தொணன்னு பேசினுக்காதியா, கம்முன்னு வாய முடியா. டேய் ஸ்பேனர் எத்தியா இல்லையாடா? இதானா கத்திரிக்கோள் எடுத்துன்னு பாரு. நவுரா நான் பார்த்துட்டா வேலைக்கு ஆகுது, நம்மளே எடுத்துருவோம். ஏம்பா சங்கரா, உன் வண்டி எவ்வளவு மைலேஜ் கொடுக்குதா? என்ன ஒரு 60 தரம். 60 என்னடா இது அநியாயமா இருக்குதா? அதுக்கு நீ ஏன்டா வாயில அடிச்சுக்கிற? ஏன் 60 தரக்கூடாதா? 20 தரமாட்டேன் என் வண்டி, உந்து மட்டும் எப்படி 60 தருதா? அதுக்கு நான் என்னடா பண்றது? உன் வண்டி எதனா ப்ராப்ளமா இருக்கும். நோ டைம் ஆச்சு, போகும்போது பிரியாணி வாங்கி தரேனா? இவர் அப்படியே புடிங்க கீஸ்டாரு வேலையா. பிரியாணி வேணுமா? பிரியாணி ஒரு ஸ்பேனர் ஒழுங்கா எடுத்து கொடுக்க தெரியல. உனக்கு எதுக்குடா பிரியாணி? நானே இப்படி பேசுறா? ஒழுங்கா வேலையை பாடுறா. நைட் நேரத்துல கடுப்பேத்தி நிக்கிறேன். என் வண்டி எப்படி 60 தரும்? கொஞ்சம் புரிய மாட்டேங்குதா? நோ மார்க்கெட் போன ஆட்டோ வருமாண்ணா? ஆட்டோ தானம்மா வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏதோ ஃபால்ட் பாக்குற மாதிரி இருக்குதேண்ணா. அது ஒண்ணு இல்லம்மா, சின்ன ஃபால்ட் தான். சின்ன ஃபால்ட்னு உங்க அப்பா நான் சொன்னா இது எவ்வளவு பெரிய ஃபால்ட் தெரியுமா? இரியா சவாரி கத்துறாத, இருமா கொஞ்சம் முடிஞ்சிடும். அவரு லேட் ஆகுன்றாரு, நீ சீக்கிரம் முடிஞ்சிடும்ன்ற. ஏமா எப்படியும் ஒரு 1 hour ஆகும். பிரேக் கோயிர் அந்து போய்க்குதுமா. 1 hour ஆகுமா? அவர் சும்மா விளையாட்டு சொல்றாருமா. 10 நிமிஷம் இரு. யோ கடன பண்ணியா? கடகடன் பண்றதுக்கு நானா ரோபாவானா? என்னால முடிஞ்சதுதான் பண்ண முடியும். பண்றார் நீ வெயிட் பண்ணுமா. நோ நைட் நேரம்னா சீக்கிரம் போயிட்டு வரணும்ல. என்னம்மா அப்படின்னா லேட் ஆயிடு போகுது, நான் எதாவது விடுறோமா? ஏப்பா ஒரு 2 hour ஆயிடும் போல்த. டயர்ல எல்லாம் பிரேக் சுத்தி இருக்குதா? 10 நிமிஷமா? 10 நிமிஷம் முடிச்சிருக்கியா? சரி முடி. ஏ லூசே, அந்த ஆள் 2 மணி நேரம் ஆகும் அந்த ஆட்டோ ரெடி ஆகிறதுக்கு. நீ இன்னும் 10 நிமிஷத்துக்கு கூட்டின்னு போயிடுவேன்ற. எனக்கு என்ன காதுனா செவிடா என்ன? என்னம்மா இப்படி கத்துற? ரெடி ஆயிடுமா? அப்படியே மூஞ்சிலே பஞ்சு வைப்ப மூதேவே. உனக்கு சவாரி வேணும் என்ன வெயிட் பண்ண வைப்பியா? இந்தம்மா இப்படிலாம் கத்தன உன சவாரி கூட்டி முடியாது போ. கொழுப்ப பத்தியா? எங்க தெரு பக்கம் வா, உனக்கு கல்லு தூக்கி அடிக்கிறேன். வாய பாரு அந்த பொண்ணுக்கு எப்படி கத்திட்டு போகுது. யோ நீ ஏன் வாயை விட்டு வம்பு இழுக்கிற? ஆட்டோ ரெடி ஆகுதான் லேட் ஆகும்ல, சொல்ல வேண்டியதானே. ஏதோ சவாரி வந்தா காசு வரும்னு நினைச்சேன். நல்லா நினைச்சேன். டேய் அதுக்கு எறா ஸ்பானரா. சரியா அந்த கதை இருக்கட்டும், உன் வண்டி எப்படி 60 தரும் அது சொல்லு. என்னடா சொல்லுன்னு வண்டி தயாரிச்சவங்கிட்ட போய் கேள்றா. என்ன தொல்லை குத்துனுக்குற? நோ எனக்கு சந்தேகம் தீர்த்து இருக்குதேனா? என்னடா சந்தேகம்? இதுல இருந்து என்ன வரும்? உருளைக்கிழங்கு சிப்ஸ், போண்டா, வடை, பஜ்ஜி இதெல்லாம் வரும். பாத்தியா கலாய்க்கிறா? இல்ல என்னடா வரும் சொல்லுனா? காத்து வரும் போதுமா? காத்து தானே வரும். ஹலோ நீ வெளியேறல, இந்த காத்து வச்சு அடிக்கிறனா? ஏப்பா என்ன சொல்ற உன் சிசியன்? அதுல வர காத்த அடிச்சு உன்னை குண்டாக போறானா அந்த மூதேவி சொல்லுக்குது. பன்னிகை. சரி அதை விட எப்படி உன் வண்டி மைலேஜ் 60 கொடுக்கும்? டேய் திரும்ப அதே கேட்டுன்னு வச்சுக்க, மாமனை ஆட்டோ குப்பரை கவுத்துருவான். எப்பா சாமி செய்யடா எப்பா, அப்படி பண்ணிட்டேனே என் மாமியாருக்கு சோத்துல விஷம் வச்சிருவா. மாமியாருக்கு பயந்தவன் நீ? பரவாயில்ல, நான் பொண்டாட்டிக்கு பயந்தவன். உனக்கு என்ன நேரம் ஆகுது, இன்னும் இந்த ஆட்டோ கூட இருக்க பாரு. யோ ஏன் வரம் இங்கே நின்று இருக்க ஆட்டோ கூடயா? அம்மா ஆட்டோ ரிப்பேர் ஆச்சுமா, பிரேக் ஒரு அறந்துக்குச்சு, அதான் பார்த்து நிக்கிறேன். இவனும் பொண்டாட்டிக்கு பயந்தவன் தானா? வாய்ஸ் அப்படியே இறங்கிச்சா? நீ எங்க போய் விட்ட வண்டிய? பிரேக் ஒயர் அளவுற அளவுக்கு அது தெரிஞ்சிட்டு இருக்குதுமா, அதனால அறந்துச்சுமா. எங்க அம்மாவுக்கு இது தெரிஞ்சுன்னா பேயாட்டம் ஆடும். சொல்லட்டுமா? ஏமா தெய்வமே, உங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்லாத, உனக்கு ஒரு 1/2 மணி நேரத்துல பாத்துன்னு வந்துடுறேன். நோ இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஏமா ஒரு 1.5 to 2 மணி நேரம் ஆகுமா. ஒயர் ஃபுல்லா சுத்தி நிக்குது. எப்படி அது மாதிரி ஆயிருக்கும்? அது வண்டி ஸ்பீட் பிரேக்ல அப்படி ஏத்தி இறக்குறது. எதனா பொண்ணுங்களுங்களும் ஏத்தின்னு போறாரான்னு தெரியல உன் வீட்டுக்காரு. அடா பாவி, என்ன சொல்றானே. ஓஹோ குழந்தை இந்த வேலை வர பண்ணுதா? ஏய் யார வண்டியில எடுத்துட்டு போற? ஏமா அந்த சொல்ற நீ கேக்குறியம்மா? உங்க அம்மா வாங்கி கொடுத்த வண்டி 20 மைலேஜ் கொடுக்குது, அந்த ஆளுக்கு 60 மைலேஜ் கொடுத்து தெரியுமா உனக்கு? டேய் இப்ப சம்பந்தமே இல்லாத எதுக்கு அதை பத்தி பேசுற? கம்மியா என் வார்த்தை தான் தெரியும். ஏன்னா உன் வண்டி 60 தருதே? ஆமாமா. அட பாவி, நம்ம வண்டி எப்படியா 20 தரும்? தெரியலம்மா, ஒரே கன்ஃபியூஷன் எனக்கு. என்னால கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். நான் ஒன்னா சொல்லட்டுமா? எப்படி சொல்லுப்பா? 60 40 கழிச்சா 20. இப்ப புரியுதா?
நான் என்ன கேக்குறேன் இதுதான் பதில் சொல்லிட்டு பாரு. யோ நீ தான் வண்டியை ஒழுங்கா மெயின்டைன் பண்றது இல்ல, உன்னால இந்த பிரச்சனையே. நான் என்ன பண்ண, நான் கரெக்டா தான் வச்சிருக்கிறேன். ஆஹா நீ ரொம்ப தெளிவா பேசுற, உன்னை எங்க அம்மா சொல்றது வேற வழியே இல்ல. ஓடி பெரிய வண்டி வைக்கிற வண்டி, டப்பா வண்டி 20 தான் கொடுக்குது. இதுல எகத்தால பேச்சு வேற. ஏய் என்ன சர்டிபிகேட் அடிக்கிற? ஏய் உங்க அம்மா காய்ச்சி வாங்கி கொடுத்த வண்டி நீ தூக்கிட்டு போ, நான் வேற வண்டி வாங்கிக்கிறேன். என்னப்பா பட்டுன்னு இப்படி பேசிட்டா? பின்ன நானும் எவ்வளவுதான் கொடுமை இருக்கு இவங்களுக்கிட்ட. இப்ப இந்த வண்டியை பாக்கணுமா வேணாவா? பாக்காதீங்க, இவங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு வேற வண்டி வாங்கி வேற பொண்ணு கரெக்ட் பண்ணிக்கிறேன் நான். யோ 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம ரோட்ல திரிஞ்சிருந்தவ நீ. உனக்கு வண்டி வாங்கி கொடுத்து என்னையும் கட்டி வச்சாங்க எங்க அம்மா. கட்டி வச்சாங்க, வெங்காயத்துல கட்டி வச்சுங்க. அடிமை, நான் அடிமை ஆக்கிறேன் நானே. இப்ப கடைசியா நீ என்ன சொல்ல வர? 60 மைலேஜ் கொடுத்து வண்டி, அந்த வண்டி ஓட்டினா லாபம். 20 மைலேஜ் கொடுத்து இந்த வண்டி ஓட்டினா என்ன லாபம்? ஏய் இப்ப என்னதான் சொல்ல வர நீ? இந்த 60 மைலேஜ் கொடுக்குதுல, அது மாதிரி வண்டி வாங்கி நான் ஓட்ட போறேன். அது மாதிரி வண்டி வாங்கி ஓட்ட போறியா? என்ன பேசுற? இந்த வருமானத்தை வச்சு பிழைக்க முடியாதுப்பா. உன் வண்டி மாதிரி வாங்கிக்கணும், அப்பதான் பிழைக்க முடியும். அதனால தான். ஏய் நான் 60 தருது 60 சொன்ன எந்த வண்டி நினைச்சுன்னுக்கிறீ நீ? உன் வண்டி தானேப்பா. என் வண்டி தான்யா. நான் ஆட்டோ சொன்ன நினைச்சுன்னுக்கிறியா? ஆட்டோ சொன்ன நினைச்சிருக்கிறியாப்பா? அப்ப வேற என்ன சொன்ன? என்னோட ஸ்ப்ளெண்டர் பைக் 60 தருது. ஸ்ப்ளெண்டர் பைக்கா? டூ வீலரா? என்ன ஏன் சொல்ற? என்ன சொல்றேன்னா வண்டி எவ்வளவு மைலேஜ் தருதுன்னா அது சொன்னேன். நீ ஆட்டோ பைக் சொல்ல மாட்டியா? அட லூசு, நான் ஆட்டோ மெக்கானிக், நான் ஏன் ஆட்டோ வச்சிருக்க போறேன்? நீ ஏன் லூஸ் தனமா இதை கேட்டு என்ன குறை சொல்லிருக்கிற? அப்ப ஆட்டோ 60 மைலேஜ் தராதா? வெங்காயத்துல தரோம் ஒன்தே பரவாயில்ல 20 தருதுன்ற, மத்த ஆட்டோ எல்லாம் 18 தாண்டா தருது. வீட்டுக்கு வருவல்ல வா. ஐயோ தெய்வமே தெய்வமே, என்ன மன்னிச்சிரு தெய்வமே. உன் கையை காலா நினைச்சுக்கிற மண்ணுமே தெய்வம், மன்னிச்சிருமா. என்னென்ன பேச்சு பேசுன? எங்க அம்மா கைட்டு இதெல்லாம் சொல்லி உன்னை நான் உதவ வைக்கல, நான் கோல புரியலடா. ஐயோ வேணாமா வேணாமா. ஐயோ வானாடி வானாடி. எங்க அம்மா சொல்லி உனக்கு இருக்கு, நீ வா. ஆதாரி வாய் விட்டு ஊர் மேல உதவாயின் போகுது பாத்தியா? தூங்கி நிக்கிறான் பாத்தியா? ஏறா எல்லாத்தையும் தூக்குடா, தூக்கு. முடிஞ்சிச்சானா? முடிஞ்சிச்சு, அவன் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு. ஏறா போலாம்.